இறை வார்த்தை இன்று. என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற சிந்தனை, அன்பே நம் பேராயுதம், சிலுவையே நமது சுமை. கடவுள் யார் என்ற கேள்விக்கு நாம் ஆயிரக்கணக்கில் பதில் கூறலாம். ஆனால் விவிலியம் நமக்கு தருகின்ற பதில் அன்பே கடவுள். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பார்கள். நம் கடவுள் அன்பானவராக இருக்கிறார் என்றால் நாமும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்கிறார் புனித பவுல். அன்பு மட்டுமே நாம் பெற்றிருக்க வேண்டிய கடனாக இருக்க வேண்டும் என்கிறார். பாவத்தை பற்றி பேசுகின்ற போது புனித அகுஸ்தினார் ஒழுங்கற்ற அன்பே பாவம் என்பார். அதாவது நாம் பொருட்களை பயன்படுத்த வேண்டும், கடவுளையும் மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும். ஆனால் சில நேரங்களில் இது தலைகீழாக நடக்கிறது. நாம் பொருட்களை அன்பு செய்கிறோம், கடவுளையும் மனிதர்களையும் பயன்படுத்துகிறோம். அவ்வாறு இல்லாமல் கடவுளையும் என் சக மனிதர்களையும் அன்பு செய்து வாழ நான் அழைக்கப்படுகிறேன். நற்செய்தியிலே பெரும் திரளான மக்கள் நம் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அவர்களை பார்த்து தன்னை பின்தொடர்தல் என்றால் என்ன என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிற உடைமைகளை விட சிலுவையையே முதன்மையான உடைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது சமூக ஊடகங்களில் ஒருவரை பின்பற்றுவது போன்றது அல்ல. சிலுவையை அவர் பின்னே சுமந்து செல்ல வேண்டும். அவருக்காக இழப்புகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்கிறார் பவுல். அன்பின் சின்னமாக ரோஜா பூவை சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அன்பின் சின்னம் சிலுவை. கடவுளின் அன்பை வெளிப்படுத்தும் சிலுவையை நாம் சுமையாக சுமந்து செல்வோம். பிற சுமைகள் இனிதாகும். ஆமென்.